இதுதாங்க இங்கே இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பயந்தாங்க. ரோடு இப்படியே போகுமா அப்படி காக்கொண்டு போயிடும். இங்கே எடுத்து போகிற ரோடு 2 கட்டாகும் பாருங்க. அந்த காடை தெரியுதா அவங்க பாருங்க நடந்து போகிறாங்களா? ஆமாம், நடந்து தான் போகிறாங்களே. ஆமாம், கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஜூம் பண்ண நல்லா தெரியுமாண்ணா? அது தெரியும். இந்த ரோடு எங்கேருந்துங்கண்ணா வருது? இது வந்து இதுலேருந்து ஸ்டார்டிங் அப்படியே போய் அதான் இப்போ மக்கள் என்னங்கிறத அந்த வழியை போட்டுக்கோங்க அப்படின்னு. ஓ, அந்த வழியில் அதுலேருந்து அந்த ஊர்லேருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி போட்டு விடுங்க. அதான் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இதே வேலை தான் சார். எது ஊருக்கு என்னென்ன தேவையோ அப்புறம் கரண்டு, சரி வீடு, இந்த கார்னெட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறது தான் எங்களுக்கு வேலை. உங்களுக்கு சரி சரி. இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக இறங்கி போகுமாங்கண்ணா? ஆமாம், இதே பள்ளம். இந்த பைப் வந்து கீழே வரைக்கும் அந்த கிராமம் வரைக்கும் போகுதுங்களா? ஆமாம், இது இப்போ யூஸ் இல்லை, இப்போ யூஸ் பண்ணுறது இருந்தாலும் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. படு பயங்கரமாக இறங்குதுங்க. பல வருஷம் பைப் மட்டும் தான் போட்டாங்க. தண்ணி வரல. டேம்ப் பண்ணுவாங்க. அண்ணாந்து பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளுற மாதிரி இருக்கு. சோப்பு காய் இருக்குல்லங்க, அதுதான் இது. அவரே பின்னாடி இருக்காருல்ல, அப்படியே மிதிச்சு குடிச்சுக்குவாரு. இங்கே இருந்து 3/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு இந்த வில்லேஜோட ஆர்ச் மாதிரி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி வச்சு ரூட்டு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வேங்க மரம்னு சொல்கிறீங்களா? போட்டு வைப்பீங்களா? ஆமாம் ஆமாம். இந்த பால் என்ன பாருங்க, பால் ஒழுகு. இல்லை இல்லை, யானைக்கு இது உரிச்சது அந்த மாதிரி. இது இப்போ இந்த 28 வீட்டில் இந்த இடத்துல எத்தனை வீடு இருக்குங்க? இந்த வீடோடைய டோட்டல் ஹைட்டே பார்த்தீங்கன்னா மூஞ்சி தான் நிற்கணும். அப்போ மூங்கில் வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஆமாம், மூங்கில் வந்து அந்த சென்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி அதில் வந்து மண்ணை போட்டு அடிச்சு சமப்படுத்தி. ஆனால் இதில் வந்து கரையான் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதாங்கண்ணா? பிஞ்ச மூங்கிலா வெட்டினா கரையா பிடிச்சிடும். அதாவது முத்தின மூங்கில வெட்டா ஒன்றாகும். இதெல்லாமே பார்த்து தான் கட்டுவாங்க. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்து வெளியே இருக்குது. பேருங்க நீலகிரி. இந்த வீடெல்லாம் அதுவே இடிஞ்சதுங்களா இல்லை யானை அந்த இது கோடையில் இருக்கா? சரி சரிங்க. ஒரு மூங்கில் உறுத்தியா இருக்கு. இப்படி கோடையில் இருக்குல்லண்ணா, இப்படி ஒவ்வொரு தட்டா பிரிச்சுட்டு சென்ட்ரு கிழிச்சோம்னா ஆடதோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இலை ஆடதோடா இலை அப்படின்னு ஒரு மாதிரி. இல்லை இல்லை, இங்கே சோப்போடைய இது சோப்பு காய். இது எப்போ வேணாலும் இடிஞ்சு விடுவோம். இங்கே பாருங்க, அவங்க வாழ்ந்த தமிழின் இனிமே மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே. என்னங்க இப்படி வந்து பார்த்தா எப்படிங்க பேசுவேங்க பாருங்களேன். கேமரா இப்படி பக்கத்தில் வந்து பார்த்தா எப்படிங்க பேசுவேன். எக்ஸ்போசர்லாம் கரெக்டாக இருக்கா, ஃப்ரேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படி பேச மாட்டேங்க. ஃபஸ்ட்டு தமிழின் இனிமே மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப 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 நல்ல நாள் அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அரையூர் அப்படின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸில் வந்திருக்கோம். அதுக்கு கீழே இறங்கி நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் விட முடிஞ்சால் நம்ம விட்டு பார்த்துருவோம். இப்படி இல்லை அப்படின்னா கீழே இறங்கி நடந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பின்னாடி தெரியாத மேகமூட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேலாம் நிறைய ஊர் இருக்குது. ஆனால் நம்ம உள்ளே இனியும் நல்லா கீழே இறங்கி போய் தான் அந்த அரையூர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அரையூர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் இதில் எப்படி கம்யூட் பண்ணுறாங்க, இல்லை சொகுசாக தான் இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ட்ரைபல் வில்லேஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்கிறதுக்கு. பட் இங்கே கொஞ்சம் ரோடெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரைபல்ஸ் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அங்கே போய் நம்ம அது என்னதுங்க அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். இல்லை இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஆட பார்த்தீங்களா? நம்ம அங்கே நின்று அந்த பாறையை பாருங்களேன், அப்படியே ஒரே பாறையா மேலே ரோடு பயங்கரமாக சரியாக இருக்கும். ஆமாம். இப்போ ரீசெண்டாக மழையில் பெஞ்சு இல்லைங்க, அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய மண் சரி வந்துச்சு இங்கேயா? இப்போ வந்து சரிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் இப்போ தான் ஒரு அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போல. அதாவது எஸ்டேட்டுக்குள்ளே வந்து எஸ்டேட் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது போல இருக்கு. ஆமாம் ஆமாம். ஒரு
அதிகமாக நடமாடி இருக்குங்க. இங்கே பாருங்க ஒரு காலத்தில் அதான் இல்லை சீசன் காலத்துலனா ஒரு பீரியடில் ஒரு டைமுக்கு அந்த பலாப்பழ சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். சரி வாங்க. இப்போலாம் வேண்டாம். பாருங்க வந்து பைக் இது வரைக்கும் நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் அந்த அரையூருக்கு போகிறது வந்து நடந்தால் போகணும். இங்கிருந்து கீழே போகிற ரோட்லேருந்து போனோம்னா அங்கேருந்து சில வீடுகளுக்கு நடந்தால் போகணும். அந்த கீழே ஒரு ரோடு பார்த்துருங்க. அங்கே போனாலும் அரையூருக்கு போயிட்டு அங்கேருந்து சில வீடுகளுக்கு நடந்து தான் போகணும். ஆமாம். ஸோ இதுதாங்க இங்கே இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க நல்லா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பயந்தாங்க. சரி ஒரு வேளை இந்த புள்ள பிடிக்கிற இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் போகிறதுனால பயந்துட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேசி பழகினதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. சரி அடுத்தது வந்து நம்ம அரையூர் அப்படின்ற ஒரு இடம் கீழே இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்து நம்ம ட்ரக் பண்ணி தான் போகணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிருந்தாங்க. ஸோ அதை வந்து கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். இது வந்து அந்த காஃபி பீன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து வியூ பாயிண்ட்டு. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. அப்படியே நேராக பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸோடைய அந்த வியூ பாயிண்ட்டோடைய அந்த மலை தெரியும். நீங்கள் கரெக்டாக டால்ஃபின் நோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க. அதில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம உள்ளே இறங்கி வேலை செய்யும்போது இந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தாங்க தெரியும். அது செமையாக இருக்குங்களா? அடே சாமி. அந்த ரோடு கட்டாகுதா? ஆமாங்க. அப்படியே பைக் எடுத்துட்டு வந்து அந்த ஊர் பூரா நம்ம போகலாம். ஆனால் இது அரையூர்ண்ணா. சரிங்களா? இங்கே இருக்கிறானுங்க கீழே வரைக்கும் நம்ம மக்கள் தான். அரையூர் எல்லாமே அரையூர் சேர்ந்தது. எல்லாம் அரையூர் சேர்ந்தது. சரி சரி. அங்கே ட்ரெயின் ரூட் தெரியுதா? தெரியுதுண்ணா? எனக்கு தெரியல. அதான் அந்த சென்டரில் பாருங்கள், பள்ள மாதிரி தண்ணி வருதா? ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாருங்கள். ஆமாங்க. கீழே இந்த மலைக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு கோடு மாதிரி இருக்கு. ஆமாம் ரைட் எடுங்க பிரிட்ஜ். ரைட்டா? அப்போ ஊட்டி ரோடு தெரியுதா? ஊட்டி ரோடு. ஆமாங்க. ஊட்டி அவங்க பாருங்க. டால்பினாஸ் வாட்டர் ஃபால்ஸ். டால்பின்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இங்க அது தெரியுதா? ஆமாங்க. டால்பின் ஸ்மோக் மாதிரி இருக்குது. இது வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வருது. இந்த பள்ளம் இத பாருங்க, அது வாட்டர் ஃபால்ஸ். அது அப்படியே வந்தா இந்த மேட்டுப்பாளையம் போயிடும் தண்ணி. மேட்டுப்பாளையம் வருங்க. நாங்க போறோம். எந்த இடத்துல வருதுங்க? அது போய் நடந்து தான் இந்த இடத்துல. ஒரு வீடு பில்டிங் ஒன்று தெரியுதா? ஆமாங்க. மோல்டு. அது நம்ம வீடு. அங்க வந்து இங்க எங்க அண்ணா எங்களை வேலைக்கு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல எங்க ஊருக்கு தான் போயிருக்கோம். இதான் நம்ம பழங்கள கோயில். ஃபர்ஸ்ட் வீடு அந்த முன்னாடி கோயில். இது ரோடு. அப்படியே போகுமா? அப்படி காக்கொண்டு போயிடும். இங்க இருந்து போற ரோடு 2 கட்டா பாருங்க. அந்த கார்னர் தெரியுதா? அங்க பாருங்க. ஆமாங்க. அங்க இருந்து 2 கார்னர். சரி ஓகே. அங்க பாருங்க காட்டு பகுதியில் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. நடந்து போறாங்களா? ஆமா நடந்து தான் போறாங்களே. ஆமா கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. ஜூப்பல நல்லா தெரியுமாண்ணா? அது தெரியும். இங்க பாருங்க மக்கள் நடந்து போறாங்க அவங்க வீடுகளுக்கு. நல்ல ஒரு யானை காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க வாழ்ற வீடுகளுக்கு. ஆமா நிறைய பேர் போறாங்க. ஆமாங்க பாருங்க வீடுகளுக்கு 3 பேர் போறாங்க. அந்த வீடுகளில் தான் 4 பேர் இங்கே இருக்கு போல இருக்கு அவங்க வீடு பாருங்க. சரி வாங்க ஊர் தலைவர் பார்த்துட்டு பார்க்குறாங்க பாருங்க. இங்க வீடு தெரியுது பாருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படின்றது இந்த நோஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டு. அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. ஸோ ஆமாம் அந்த பள்ளத்தாக்கில் தான் இங்கே இருக்கிற இந்த அரையூர் அப்படின்ற கிராமம் இருக்குது. நேராக அங்கேருந்து என்றைக்காவது யாராவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படியே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு மலை இருக்குது பாருங்கள். இந்த மலைக்குள்ளே தான் வந்து அந்த அரையூர் அப்படின்ற கிராமமே இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள். ஐ மீன் ஒரு சில வீடுகள்லாம் இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது பக்கத்தில் போய் பார்க்கலாம். அப்படியே நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து இங்கெல்லாம் சில வீடுகள் இருக்குது. அண்ட் நம்ம போன இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம காக்கா குண்டுன்னு ஒன்று போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா அந்த திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த இது வியூ கரெக்டாக தெரியாது. ஸோ அதிலேருந்து ஒரு ரோடு ஒன்று இந்த இடத்துல வருது பாருங்கள். அதுலேயே பிரிஞ்சு கூட அப்படியே வந்து நம்ம அந்த ஊருக்கெலாம் போகலாம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இங்கே இருக்கிற இவங்கள கூப்பிட்டு இந்த ஏரியாவில் இருக்காங்க, இவங்கள கூப்பிட்டு இந்த வழியாக அப்படியே நடந்து போய் கீழே போய் இந்த வில்லேஜ் வந்து பார்த்துட்டு வர போகிறோம். அங்கே வந்து ஊர் தலைவர்லாம் இருக்காங்களாமா. ஸோ அங்கே வந்து புகை போகிறதே நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல புகை போச்சுன்னா ஆட்கள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு வரலாங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தது வரைக்குமே பார்த்திங்கன்னா மக்கள் நம்மக்கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க, பழகுறாங்க. இங்கே ரோடு இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி யானைகள், கரடிகள் இந்த மாதிரிலாம் வருது. யானை கூட இருந்தால் ஓரளவுக்கு ஓகே, ஏதோ ஒதுங்கி போயிடும், ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. பட் கரடி அப்படி இல்லை, அதுக்கு எப்போ வேணாலும் ஒரு மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள். ஸோ அடுத்தது வந்து கீழே அரையூர் அப்படின்ற ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம போய் பார்க்கலாங்க. ரோடு போடுவோம், இந்த கீழே ஒரு ஊர் இருக்குல்ல. ஆமாம்மாங்க, இந்த எலெக்ஷன் பண்ணி அது போடுறோம். இந்த ரோடு எங்கேருந்துங்கண்ணா வருது? இது வந்து இதுலேருந்து ஸ்டார்டிங் அப்படியே போய் அந்த பாதி வழியாக நிற்குது ஒரு. ஓ, இது வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு போடுற ரோடுங்களா? அந்த காலத்துலேயே போட்டது. சரி. ஓனர் என்ன பண்ணிட்டு, சரி உங்களுக்கு யூஸ் ஆகும் எனக்கும் யூஸ் ஆகும். ஓ, இந்த இடத்துக்காரரு அவர் வந்து ரோடு போடுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஓகே. சரிங்க. மக்கள் என்னங்கிறாங்க அந்த வழியை போட்டு கொடுங்க அப்படின்னு. ஓ, அந்த வழியில் அதுலேருந்து அந்த ஊர்லேருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி போட்டு விடுங்க. அதான் இதுன்னா இப்படி மறுபடியும் கீழே போய் சுற்றி மறுபடியும் போகணும். அதனால இது சௌகரியம் தான். எப்படினாலும் நம்மளுக்கு என்ன உடலுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், நம்ம ஒரு கேபிட்டல். ரோடு இருந்தாலே நம்மளுக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரோடு இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். போட்டு போவாங்க. ஆமாம். அதை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம இல்லைங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி ரோடே இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெறும் பாறைகளாக இருக்குங்க. எங்கள் போதமலைன்னு ராசிபுரம் பக்கத்தில் சேலம் தாண்டிங்க, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகள் தான் இருக்கும். அது மேலே ஏறி தான் மக்கள் அன்றாடம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போகிறதுக்கு இங்கே ஒரு கஷ்டம். ஓகே, நாங்கள் ஓகே பண்ணியாச்சு. சரிங்க, பரவாயில்லைண்ணா. நம்மளுக்கு இதே வேலை தான் சார். எது ஊருக்கு என்னென்ன தேவையோ, அப்புறம் கரண்டு, வீடு, இந்த கார்னெட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறது தான் எங்களுக்கு வேலை. உங்களுக்கு சரிங்க. அதான் அறிமுகம். உங்களுக்கு மாதிரி பெரிய ஆளுகள் கூட கொஞ்சம் பழக்க வழக்கம். சரிங்க. ஆனால் நம்ம ஊருக்கிட்ட காட்டிக்கிறது. இது இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக இறங்கி போகுமா? ஆமாம், இதே பள்ளம். இந்த காங்கிரீட் ரோடு கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்களா? இல்லை, பாதி வரது போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா 300 மீட்டர் தான் ஒரு கான்ட்ராக்ட் கணக்கு கொடுக்க முடியும். சரி. அதுக்கு மேலே கொடுத்தா அது ஒத்துக்க மாட்டாங்க கவர்மெண்ட். 300 மீட்டர் தான். அவன் நல்லா போடுறானா இல்லைன்னா பார்த்துட்டு அதை கேன்சல் பண்ணிடுவான். இந்த வந்து ஒரு சாம்பிளுக்காக போடுறது. ஆமாம், 300 மீட்டர் வந்து இவன் நல்லா போட்ட மட்டும் தான் கான்ட்ராக்ட் கொடுப்பான். சரி. அப்போ ரெண்டாவது மக்கள் வந்து கேட்குற அளவு பண்ணுவாங்க அப்படின்னு. இது போட்டு எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? இது ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் தான் இருக்கும். சரி. போடுறவன் நல்லா போடுவாங்க. காசுக்காக போடுறவங்க அதான் அதை நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம், கரெக்டு தாங்க. இந்த பைப்பு வந்து கீழே வரைக்கும் அந்த கிராமம் வரைக்கும் போகுதுங்களா? ஆமாம், இது இப்போ யூஸ் இல்லை. இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இல்லை, அது வேறு ஒரு ஊர் இருக்குல்ல. சரிங்க. அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இங்கே போய் மக்களுக்காக. இப்போ நம்ம இங்கே இருக்கிற தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் கொடுத்துருவோம். அந்த இதுலேருந்து வர்றதை இவங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்க. அப்படி கீழே இப்போ பஞ்சாயத்துக்காக இப்போ டேங்க் இங்கே 2 டேங்க் கட்டி சரிங்க இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்னண்ணா இவ்வளோ தூரம் இறங்குது கீழே? ஆமாம், நான் தான் சொன்னேங்க. உங்களுக்கு தூரமாக தெரியும். இல்லை, இதை விடலாம் ஏறி இறங்கி இருக்குங்க. இருந்தாலும் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஆள் அதான் அந்த இடத்துல. சரிங்க. சர போட்டு வர்றவங்க ஏமாந்து மிஸ் ஆகிடுவாங்க. அதான் இதுக்கு அந்த ரோடு எவ்வளோ பரவாயில்லைங்களா? அது ரோடு தான் நான் சொன்னேன். அங்கே வந்து அந்த 6-7 வீடு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10-20 வீடு இருக்கு. அதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ரெஸ்ட்டு. சரி. அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் பஞ்சாயத்து. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்காக. ஆமாம். சரி. பாதி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, பாதி மக்கள் புரியாமல் இருப்பாங்க. ஆமாம். அதெல்லாம் அனுசரித்து தான் போகிறது. சண்டையே வரும், அதில் நம்ம அனுசரிச்சு. அதான் படுபயங்கரமாக இறங்குது. ஏங்க, இந்த கல்லே பார்த்தீங்கன்னா லைட்டாக முட்டு கொடுத்துதான் வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லைன்னா இது அப்படியே ஸ்லிப் ஆயிரும். நுனியெல்லாம் வச்சா விழுந்துடும். ரொம்ப கஷ்டங்க. எப்படி இறங்குது பாருங்களேன். அம்மா, கால் நல்லா வலிக்குதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வலிக்குது கால். அந்த காலத்துலேயே இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து தாத்தா பாட்டி பாவங்கள்லாம் இருக்காங்க. போட்டு வந்து நைட்டில் விழுந்துட்டேன். அப்புறம் அடிப்பட்டவொடனே ஆஸ்பத்திரி போட்டாங்க. கீழே போயிட்டாருங்களா? ஆமாம், இந்த இடத்துல. இங்கேங்களா? ஆமாம், இங்கே இடம். இப்போ நீங்கள் நின்று இடம் தான். ஓ, சரி. அப்புறம் போக ரொம்ப வருஷம் ஆச்சு. வயசாகிடுச்சு.
இப்போ நம்ம சொல்கிறத கரெக்டாக பார்த்து போங்க. நம்ம ஏன்னா நிற்கும் போதே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே இப்படி லைட்டாக தள்ளுது பின்ன. நல்லது கிட்ட இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாங்கிற மாதிரி பாறை கைகட்டி ஏறி இறங்கும் போது அது செப்பல் ஈஸி. செப்பல் ஈஸி. ஆமாம், ஷூ ஒன்றும் நம்ம இது சாருக்கு சரி. ஆறு சரி எப்படி இல்லை தப்பு ஆகிடுச்சுங்க இப்போ. இல்லை நீ தப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. தண்ணி எங்கிருந்து வருதுங்க? அப்படியே டேரக்டாக சோலையிலேருந்து வருதுங்களா? சோழர்னா கபடிலேருந்து வருது. போட்டு பல வருஷம் பைப் மட்டும் தான் போட்டாங்க. தண்ணி வரல. இப்போ பைப் போட்டாங்க தண்ணி வரல. வரல. நீங்கள் பைப் மட்டும் தான் கேட்டிருப்பீங்களா இருக்கும். ஆமாம், நீங்கள் பைப் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பைப் போட்டுருக்காங்க. பைப்போட தண்ணி வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி போட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஷாம்பு இருக்குல்ல, இந்த முறை வந்து ஷாம்பு. ஷாம்புங்களா? ஆமாம், அந்த ஷாம்பு பண்ணுவாங்க. அண்ணாந்து பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. என்ன சோப்பு காய் சொல்லுவாங்கல்ல, சோப்பு காய் இருக்குல்லங்க, அதுதான் இது. இந்த மாதிரி செம்மங்க. ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேதிக் சோப்புலாம் சோப்பு இந்த காயின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெரிய மூலிகை மருந்து எல்லாம் பார்த்து அண்ணாந்து பார்த்தோம்னா இங்கே முன்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. இல்லைடா நீங்கள் மெதுவாக நடந்து போகும். நான் ட்ரெயின் பூச்சி மாதிரி வீட்டுக்குண்ணா அது அந்த படிக்கட்டுலேருந்து இந்த படிக்கட்டுக்கே நான் 3 எட்டு வச்சு வந்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குதா, பரட்டி விட்டு. ஆனால் பயலாம் இருந்துச்சா யாருக்குமே பயம் இல்லை. பயம் பயமே என்னை பார்த்து பயப்படுதா அப்படின்ட்டு. கை விடுவோம். சரி போங்க போங்க. நமக்கு எப்படி ஆயிருக்கு? என்னங்க அதுதான் நானே யோசிக்கிறேன். என்ன எப்படி ஆகி போச்சு? எனக்கு காலை அப்படியே அந்த சின்ன சின்ன பொடிக்கல் எல்லாம் கொஞ்சம் உருண்டு போகுது. ஆமாண்ணா, அது அந்த சிலிப்பாயிடும். இப்போ இதில் உருண்டோம்னா அதான் கல் அடிக்குது. அது மாதிரி தான் உங்களுக்கு. அப்போ அதுக்கு நம்ம ஏறிக்கொண்டோம். அவரே பின்னாடி இருக்காருல்ல, அப்படியே மிதிச்சு குடிச்சுக்குவாரு. அந்த பக்கம் விழுந்தோம்னா டீலா கல்லாறு குழி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடுவோம். அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து அங்கே இருக்குது அந்த தண்ணி விழுகிற இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. மெதுவாக பயங்கரமாக இருக்குங்க. படிக்கட்டுக்கிறதுனால நீங்கள் பார்த்து போக சாவி. படிக்கட்டு எப்படி கட்டிடுறாங்க? அடிக்கட்டு கட்டவே இது பழசுங்க. போயிட்டாங்க. ஆமாம், இது வரைக்கும் வந்தது வேற. இது வந்து முன்னாடி போட்டோம். கை கொடுங்க. அங்கே இல்லை பரவாயில்ல. நீங்கள் கை கொடுக்காதீங்கன்னா இழுத்துட்டு போயிடுவாரு. நானா இல்லை, இவர் இழுத்துட்டு போயிடுவாரு. ஓ, இதெல்லாம் இவர் சொல்லிட்டே வந்தாருங்க மேலேருந்து. இது எப்படி குழந்தைய கூட்டு வருது. அதான் இப்போ இறங்கும் போது தான் தெரியுது பாருங்க. சின்ன குழந்தைங்க குழந்தைங்கள்லாம் ஒரு யூகேஜி எல்கேஜி கொண்டு வந்த மட்டது வரைக்கும் வரணும். தூக்கிட்டு நடக்க முடியாது. நம்ம தூக்கினா வேலைக்கும் போகணும்னா என்ன பண்ண சம்பளத்துக்கு எவ்வளோண்ணா? ஒரு நாளைக்கு 450 ரூபா சம்பளம். அதை வச்சு குழந்தைங்க என்ன பண்ணுறோம்? பார்த்து நீங்கள் கேமரா பார்த்துட்டு நடக்க வேண்டாம். இல்லை அங்கே பார்த்துட்டு இங்கே குடி இருக்கும். சாருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. காரு வந்து சார் வந்து நெட்டு மாறு. இல்லைடா நீங்கள் தூக்கி வச்சுருக்கீங்க, இவர் கண்ணில் பார்த்துட்டு வர்றாரு. எப்படி பார்த்தாலுங்க இவர் கொஞ்சம் அப்படிதான். நான் கொஞ்சம் ட்ரெக்கிங்கில் வந்து வீக்குங்க. இல்லை, மலை ஏறதில் வந்து நான் வந்து ஒரு ரைட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கு, லைட்டாக வீக்கு. கொஞ்சம் வண்டி போகிறமா இருந்தாலும் சொல்கிறேன். புதுசாக நடந்தால் எவனுக்காவது நடக்க முடியுமா? இல்லை நடக்கிற மாதத்தில் 2-3 தடவை நடந்துடுறான். இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப செங்குத்தில் தாங்க இருந்துச்சு. பாருங்க, இப்படி தாங்க இருக்கு. என்னோட கையை பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரி இருக்கு. பேலன்ஸ் பண்ணி வர்றது கஷ்டம். இந்த வழியிலையா? இங்கெல்லாம் தூக்கி அப்படியே நம்ம கீழே போவோம். அரிசி சார் போடுவாங்க. 50 கிலோ நாம தூக்கிட்டு தான் போகணும். 50 கிலோ ரேஷன் பொருள் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் மற்ற ஜாமான்கள் எப்படி கொண்டு வருது? எல்லாமே தூக்கிட்டு எல்லாமே இந்த வழி தானா? ஆமாம். இங்கெல்லாம் வந்து எப்படின்னா கீரை ம் நம்மளுக்கு ஒரு இயற்கையான மூலிகை. கீரை சாப்பிடுவோம். களி தான் சத்து. இப்போ இந்த கால சாப்பாடுல அப்படி சாப்பிட்டு ராகி தேனை சாப்பிட்டு எங்களுக்கு உடம்புல சத்து இருக்கு. பாருங்க. இப்போ நம்ம டவுன்ல சாப்பிட்றதுல வேஸ்ட். நாட்டு இங்க வந்து கீரை தான். கீரை கீரை தான் இந்த மக்கள் இருக்கிறதுக்குள்ள. காட்டுக்கிழங்குல இங்கே எடுப்பீங்க இல்லைங்களா? இங்கே கிடைக்கும். அப்புறம் வள்ளிக்கிழங்கு தானே சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம். அதை சாப்பிட்டு அந்த காலத்தில் எங்களை வளர்த்துனாதான் அதுதான் அவங்களை சாப்பிட்டு எங்களை வளர்த்திருக்காங்க. இப்போ நம்ம டவுனில் சாப்பிட்றதெல்லாம் நோய் எல்லாம் வந்துடும். இது நம்ம இங்கே வந்து அப்படி இல்லை. இது அது இப்போ நம்ம இங்கே முன்னாடி இருக்கிறது கீரை தான். ஆமாம், இந்த வெயில்னால எல்லாமே. என்ன கீரை சொல்லுவீங்க?
அது சீங்கக்கீரை சொல்லுவோம். சீங்கக்கீரை. ஆமாம். ஆஸ்மா நோய்க்கு நம்ம ஏப்பா வந்துட்டு அப்படின்னு கற்றுக்குவாங்க இல்லையா, அதான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மருந்து. சீங்கக்கீரை ஒன்றும் தெரியாது. அது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடைக்காதுண்ணா. அதான் ஆனால் மழை சீசன் கிடைக்கும், ஒரு சில டைமில் கிடைக்கும். ஆஸ்மா நோய்க்கு அது மருந்து. சீங்கக்கீரை. இப்போ தேன் எடுத்து காய்க்கணும், அந்த ரோட்டில் வாங்க தேன் எடுத்தாங்க. தேன் தேன் எப்போ கடைசி எடுத்தீங்க? எப்போ கிடைச்சாலும் எடுத்துருவோம். இல்லை கடைசி எப்போ எடுத்தீங்க? ஆனி ஆவணி மாதம் தான் நல்லாயிருக்கும். மீதி எல்லாம் வந்து இந்த பூ டீசன் ஆமாங்க, அது கசப்பாயிரும். கசப்பு தேன் கசப்பாயிரும் ஒவ்வொரு டைமுக்கு. இந்த ஆனி ஆவணியில் வந்து பங்குனி இந்த மாதம் நல்லா கட்டியாக இருக்கும். அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க அது. எப்போ யானை கூட இன்னொரு நான் வந்த வழியில யானை இருக்கு நிறையா. நிறையா இருக்கணும். அது முழு ரெஸ்டார்ட் மட்டும். அது பலக்காய் டீசன் வந்துடும் சார். பலாக்காய் சீசன் வந்துடும் கண்டிப்பாக அண்ணா பிஸி ஆகாது. நம்ம ஏரியாவில் பாக்கு மரம் தென்னை மரம் இருக்குது. சரி. அதுக்கெல்லாம் யானை வந்து என்ன பண்ண முடியும்? வரதே இல்லைண்ணா. ஒரு டேங்க் கட்டணும் சார், அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. எங்கள் இந்த ஊருக்குங்களா? ஆமாம். சரி. மேலே டாப்பில் நீங்கள் வந்து இஸ்டேட் எட்ஜில் வந்து நின்று. ஆமாம் அங்கே கொஞ்சம் குடியிருந்தது. அதை வந்து அரியூர் கோயில் மட்டம்னு சொல்லுவாங்க, இப்போ அரியூர் மட்டம்னு. அரையூர் மட்டம் இது, அரையூர் இதுதான் அரியூர். அது அரியூர் ஹாஸ்பிட்டல். அரையூர் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம கீழே போயிட்டு அரையூர். அப்போ நம்ம அந்த லாஸ்ட் காக்கா. இந்த அரையூரில் எத்தனை வீடு இருக்குங்க? மொத்தம் 28 வீடு. கரெக்டாக 28 வீடு. 28 குடும்பம் இருக்கு. இருக்கு, எல்லாமே இருக்கு. வீடு வசதி எல்லாம் தேவை. அதனால தான் இப்போ தானே கொஞ்சம் எல்லாமே கவர்மெண்ட் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ரோடு அதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் அளந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஓனர் என்னன்ட்டு அடை கொடுக்குறேன், நீங்க ரோட கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இடம் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டை போட்டு கொடுத்து சொல்லிடுறாங்க. இப்போ மக்கள் ஓகேன்னா அடுத்த எலெக்ஷன் யார் ஜெயிக்கிறோம் அவங்க கான்டாக்ட். நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ மக்களுக்கு இப்போ சூழ்நிலை வந்து நம்ம இப்போ விவசாயம் தோட்டம் தான் செய்ய சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸு. அதனால் இப்போ என்ன கண்டிஷன்னா இப்போ வந்து மக்களோட சூழ்நிலைக்காக நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அவங்களையும் சொல்ல முடியாது, இவங்களையும் சொல்ல முடியாது, மக்களையும் குறை சொல்ல முடியாது, எல்லாம் அனுசரித்து போகணும். இப்போ வந்து நாளைக்கு போய் செலவு பண்ணிட்டு வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் போகும். ரேஷன் அரிசி நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல அங்கே வந்துடும். ஜீப் வந்து போட்டுருவோம். ரேஷன் பொருள் சக்கரை கோதுமை அதெல்லாம் வந்துடுவாங்க. அதான் பழங்குடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரேஷன் பொருள் வந்து முதல்ல பழங்குடி மக்களுக்கு தான் போய் சேரணும், அப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு சப்ளை ஆகும். அப்படிதானுங்க? ஆமாம். டவுனில் வந்து முன்னாடி அதை ஒரு டைம் இப்போ நம்மளுக்கு இந்த டேட் அவங்களுக்கு 1ஆம் தேதி, நம்மளுக்கு 10ஆம் தேதி இந்த மாதிரி டேட்டு போட்டுருவாங்க. 10, 11, 12க்குள்ளே வந்து நம்ம போட்டு போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் செஞ்சாகும். ஒரு டைமுக்கு லேட் ஆகும், ஒரு டைமுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து போட்டுருவோம். ஒன்றும் சிக்கல் இருக்குது, அதை நம்ம யாரும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. மறுபடியும் இந்த பக்கம் வந்தா இப்படி ஊர் இப்போ இதில் ஒரு பள்ளத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்டர்ப். அப்படியே இந்த பாறையை ஒட்டியே கீழே போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே போதமான கீழே போகிற முடியுங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்குது முதல்ல. ஆமாம் பார்த்து நீங்கள் பொறுமையாகவே கால் வச்சு போங்க. யாருக்கு? அவருக்குங்களா? கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்து வீடியோ அப்படிங்களா? சரி. இவருக்கு அடுத்த வர கல்யாணம். அப்படிங்களா? ஒன்றுங்களா? இந்த ஊருங்களா? ஒன்று காந்த வயல் சொல்லு நல்லா காந்த சைடு காந்த வயல் சிறுமுகை கிட்ட. இது நம்ம வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா பழங்கால தெய்வம், அதாவது பாட்டி தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, காவல் தெய்வம். நம்ம எல்லைக்கு காவல் பாட்டி பாட்டான்னு சொல்லுவோம். அந்த பாட்டன் காலத்தில் கும்பிட்ட தெய்வம். தெய்வம் அது என்ன தெய்வம் அது? தெய்வம் என்ன சாமிங்களா? அதாவது நம்ம தாத்தா பாட்டி சாமி வச்சாங்க, சாமி ஆடுறது. என்ன சாமி? பாட்டி தாத்தா. அதாவது வந்து முன்னோர்களை சாமியை வச்சு எப்படின்னா நம்ம கருப்பராயர் அதெல்லாம் கிடையாது, பாட்டி தாத்தா. அதாவது முன்னோர்களை வந்து சாமியா வச்சு கும்பிடுறீங்க. ஆமா பாட்டி தாத்தா. அதுதான் பாட்டி தாத்தா. உங்க முன்னோர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆமா, அவங்களை நீங்க கும்பிடுறீங்க. ஆமா, இறந்தவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க தானே தெய்வம். ஆமாம்மா, கண்டிப்பா. சிலையெல்லாம் எதுவும் கிடையாது, கல்லுதான். அந்த காலத்தில் கல்லு தான். இப்போதான் நம்ம டவுனுக்குள்ள எல்லாம் சிலை. இதுல இருக்கிற சாமி வந்து இவங்க தாத்தா பாட்டி, அவங்க அதான் பாட்டி தாத்தான்னு சொல்லுவோம். நிறைய பேர் வராங்க ஊருக்குள்ள. உங்களுக்கு கேட்ட தெரியும், இவங்கள இப்போ கோத்தகிரி போகிறதுக்காக. சரி, இப்போ எல்லாமே அந்த இவங்களாம் வரவங்கள படிக்கணும். கேளுங்க எத்தனை படிக்கிறாங்க.
ஏ தம்பி இது படிக்க இங்க எல்லாம் அக்கா குஞ்சு பண்ண ஸ்கூல்லையா இல்லைங்க நான் ஸ்கூல் கோத்தேரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் ரெண்டு இருக்கு ஓ இங்கிலீஷ் மீடியம் மட்டும் உங்கள் பேர் லோகேஸ்வரன். லோகேஸ்வரன். கொஞ்சம் மேலே பார்த்துக்கிறியா போகிறாங்கம்மா கிடைக்கும் ம் இவங்க ஒரு நர்ஸு நீங்கள் நடத்துங்களா இங்கே இருக்காங்க ட்ரைனிங் படிச்சிருக்காங்க. படிச்சிட்ருக்கேன். ஆனால் இவங்க முடிச்சிட்டாங்க இங்கே டியூட்டி வாங்கிக்கலாம்ல வாங்கிக்கலாம் சார், அது அவங்க விருப்பம் சார். நான் இல்லை, நாம ஒன்று சரி எடுங்க சார் இங்கிருந்து எப்படியோ வெளியில் போகலாம் தான் பார்ப்பாங்க மறுபடியும் படிச்சு இங்கே கொண்டு வந்து இருக்கேன் இல்லை இல்லை அப்படி இல்லை. சேவைன்னா அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. மக்கள் நம்ம வந்து யாரையும் சொல்லக்கூடாது. சேவை நம்ம எதுக்கு படிக்கிறது? இப்போ வெளியிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லைங்க. இப்போ போலீஸ் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு இருக்கும்ல அதுதான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இருக்காங்கல்ல அவங்க விருப்பம் சார் சரி அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சிட்டு அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அதான் மக்களுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா டவுனும் பார்க்கக்கூடாது. இப்போ போலீஸ்காரனை இங்கே போய் தண்ணி இல்லாத காட்டில் இறக்கி விட்றாரு. அவரை என்ன சொல்ல முடியும்? சரி வாங்க சார் இப்போ இவங்க எங்கே மேலே பார்த்துக்கிட்டு போகிறாங்க இங்கெல்லாம் கடைக்கு போகிறோம். உங்கள் நீங்கள் சொன்ன செலவு வாங்கிட்டு வருது ஆமாம், வாரத்தில் அப்படி வாங்கிட்டு வந்துட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை போய் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு வார கூலி தான். கூலி வார வாரம் கொடுத்துட்றாங்க டெய்லி வேலை செஞ்சால் வார வாரம் வார கூலி. சனிக்கிழமை சம்பளம் போட்டுருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பாறை ஒட்டியே தாங்க போயிட்டுருக்கோம். நாளை தண்ணி கொஞ்சம் தூரத்தில் ஊர் வந்துருமாம்மா. ஸோ அப்படியே அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு போகலாம். ஸோ நிறைய பேர் அவங்க அன்றாட வாழ்க்கையை அப்படியே இதிலே தாங்க நடக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மேலே ஒரு கோவில் கட்டுருக்குங்க. இங்கே இருந்து 3/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு இப்படி நடந்துடலாம். எங்கே போயிடலாங்க அந்த ஊட்டி ரோடுக்கு பாருங்கள் கல்லாறு இருக்குங்களா ட்ரெயின் ரோடுக்கு இந்த வில்லேஜோட ஆர்ச் மாதிரி இருக்குது பாருங்க. காட்டு வழி ரோடு சரி அப்படியே போ. ஸோ கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி வச்சு ரூட்டு இது பண்ணியிருக்காங்க. ரோடு இருக்குண்ணா சமாளில் ஆமாம் ரோடுன்னு எப்படி தார் ரோடுங்களா மண் ரோடு காட்டு வழியா மண் ரோடு ஸோ நம்ம வந்து அந்த ஊருக்கு வந்துட்டோம். ஊர் உங்களுக்கு தெரியும். ரோடு இருக்குன்னு சொன்னா அப்போ அதிலே போயிருவாங்க அப்படி ரோடு சமாளில் எல்லாருக்கும் சௌகரியம். இங்கேருந்து சில வீடுகள் தெரியுது. அதான் இதில் போயிட்டு இந்த வழியாக போய் அப்படியே அந்த கிராமத்துக்கு போகிறோம். சரி வாங்க அப்படியே போயிட்டு. ஆனால் இதுக்கே கால் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குதுங்க. வந்து இங்கே ஒரு வயிற்று பொழப்புக்காக வந்திருக்குது. அப்படியே இருந்துட்டாங்க. இனி நாங்கள் இதில் பறந்துட்டோம், நாங்கள் அப்படியே இருக்கோம். வந்துட்டாங்க கிராமத்துக்கு. ஆனால் செமையாக இருக்குது கிராமம் இது. ஸோ இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து இருளாசம். மேலே இப்போ வந்து மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நான் மேலே இருக்கிறவங்க யார் சொன்னீங்க? அதில் இருளசும் இருக்குது, குறும்பசும். குறும்பஸ். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து இருளர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க அங்கே இருளர்ஸில் சரி சரி நம்ம ஊர் அது இதெல்லாம் ஒரு இல்லஸ். இருளர்ஸா? சரி சரி. குறும்பசும் வந்து இருக்காங்க ஒரு 10 வீடு மேலே. ஓ சரி சரி சரி. அவ்வளோதான் போல. ஓ இந்த தண்ணி தொட்டி தான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னீங்களா? இதை மாற்றணுங்க. இந்த தண்ணி டேமேஜ் அதான் தேக்கி வைக்கிறதுக்கு தண்ணி தொட்டி எதுங்க எதுவுமே இல்லை சார், அது அப்போ இவங்க ஒரு சின்டாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சின்டெக்ஸ் வாங்கி சின்டெக்ஸ். இது வர பைப்பில் தண்ணியில் பிடிச்சிருக்காங்க. இப்போ டேமேஜ் பண்ணி அப்போ சோலையிலிருந்து தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்கு 24 மணி நேரம். உங்களுக்கு தேவையானது பிடிச்சிக்கலாம். மீதி அப்படியே காடுகளுக்கு போயிரு தண்ணி ஆனை உடைக்கும், நம்ம போய் திரும்பி கட்டிட்டு வரணும். பல சிக்கலாக இருக்குங்க சார். இது வந்து வேங்க மரம் சொல்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு போட்டு வைப்பீங்களா? ஆமாம் ஆமாம். ஆமாம் அதுதான். இந்த பால் என்ன பாருங்க பால் ஒழுகு. இது காஃபி. இது காப்பி பாருங்க வேங்க மரம். இந்த குழந்தைகளுக்கு பாலை எடுத்து போட்டு வச்சா கூட செம்மையாக இருக்குது. இந்த எது என்ன சொல்கிறது குங்குமம் என்ன கண்மை கண்மை அதான். கண்மைக்கு பதிலாக இது வைக்கிறது. போட்டு கண்மை வைக்கிற அதுக்கு பதில் இது உடஞ்சி விழுந்ததுனாலங்களாங்க இல்லை வளர்ந்தது இப்படி தாங்களா? பாட்டில் வச்சுக்கோங்க சிலுப்பாக இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் அப்படியே இருக்கு. சார். இங்கே சரி சரி. இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது. அதே அப்படியே காய்ஞ்சி போகலைங்க சார். அதான் இல்லை யானை இது உரிச்சது அந்த மாதிரி அதெல்லாம் இல்லைங்க. மை சேகரிக்கிறேன். மை சேகரிக்கிறது. ஆமாப்பா. சரி ஓகேங்க. இப்போ வந்து இந்த ஊரோட முதல் வீடு வந்து இதுதான் இல்லைங்களா? இதுதான் இது இப்போ அந்த 28 வீட்டில் இந்த இடத்துல எத்தனை வீடு இருக்குங்க? இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 9
18 வீடு இருக்கு. 18 வீடு இங்கே, மீதி 10 வீடு காடுகளுக்குள்ள. இல்ல அங்கங்க. தோட்டத்தில் அவங்க வாழை போட்டுருக்காங்க. அதான் தனித்தனியாக இருக்கு. இங்கே வந்து 18 வீடு ஒட்டுக்கா இருக்கு. அதான் குடியிருப்பு மாதிரி இருக்கிறது 18 வீடுங்க. அது போக காடுகளுக்குள்ள மீதி 10 காடுக்குள்ளே இருக்காங்க தான் அவங்க தோட்டத்தில் இருக்காங்க. அவங்க அடுத்துக்கு அவங்களே ஜாயின் ஆகிட்டாங்க. அதான் அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். அரையூர் அப்படின்ற கிராமம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ குட்டியாக இருக்குங்க வீடு. ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்படி இருக்குன்னா இந்த வீடோடைய டோட்டல் ஹைட்டே பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிறேன்னா இந்த தகரம் இருக்கா, இந்த பக்கம் திண்ணை வச்சுருக்காங்க. இப்போ நான் திண்ணையில் ஏறினேன்னா என் ஹைட்டுக்கு நான் குமிஞ்சு தான் நிற்கணும். அப்போது இதனுடைய ஹைட் அப்படின்றது எப்படி இருந்தாலும் ஒரு 5 அடி தான் செவரோடைய உயரமே இருக்குங்க. ஸோ அந்த செவத்தில் வந்து வெறும் மண் மட்டும்தான். அந்த மூங்கில் வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஆமாம், மூங்கில் வந்து அந்த சென்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அதில் வந்து மண்ணை போட்டு அடிச்சு சமப்படுத்தி இது பண்ணிட்டாங்க. அதில் பூச்சிக்கிறாங்க. சுண்ணாம்பு வச்சு பூசி மூங்கில் தான் இருக்கு. பரவாயில்ல. அதனால தான் 5 அடி, ஒரு 5 அடி தாங்க வரும் இந்த வீடு செவரோடைய ஹைட்டு. இப்போ நான் இதில் நின்னேன்னா நான் குமிஞ்சு தான் நிற்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து கரையான் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதாங்கண்ணா? இல்லைண்ணா அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கு எந்த இது வகை கிடையாது. தாங்கும். சரி 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 சரி. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கலந்து வச்சிருப்பீங்க, கரையா வராமல் இருக்கிற மாதிரி. சார் அப்படி இல்லை, வெறும் மண்ணு தான். மண் போட்டு பிடிக்கிறது. ஓ, பிஞ்ச மூங்கிலா வெட்டினா கரையா பிடிச்சிடும். அதான் அதாவது முத்திர மூங்கில வெட்டா ஒன்றாகும். பிஞ்சு மூங்கில் இருக்குன்னா கரையான் பிடிச்சிடும். முத்திர மூங்கில் கரையா இங்கே பாருங்க, ஹோல்ஸ் காமிக்கிறவங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன பாருங்க, பிஞ்சில் வெட்டினா ஏதோ தெரியும். இது முத்துனதா, இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஓ, அந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சு இங்கே பாருங்க, ஹோல்ஸ் தெரியுதா? அதான் என்ன பாருங்க, மூங்கில் கரையா ஏறிடுது. ஆமாம் ஆமாம், மூங்கில் கரையா ஏறுறதில்ல. இந்த பாருங்க, இது முத்திர மூங்கில். அதுதான் பார்க்குறது. இதெல்லாமே பார்த்து தான் கட்டுவாங்க. இந்த கொடி தான் கைதான். இது என்ன குடி வருது? இதுதான் பாத்ரூம். பால்குடின்னு சொல்லுவோம். பால்குடின்னா அது வந்து கம்பி மாதிரி. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஏரியா. அப்பா, பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்து எப்படி இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் இப்போ கட்டி கொடுத்துருக்குறது. அதான் பாருங்கண்ணா, இங்கே பாருங்க. ஓ, உடைக்க முடியுதாண்ணா? உடைக்க முடியல. அதான் இந்த பாருங்க, உடைக்க முடியுதாண்ணா? முடியல பாருங்க. இது பச்சை சைடு இருக்குங்களா? பச்சை சைடு அது காட்டுங்க. உடைக்கவே முடியாது. அவர் போட்டு நல்லா உடைக்கவே முடியல. அதான் சொல்ற பாருங்க, காட்டுல என்னென்ன மரம், என்னென்ன செடியில இருந்து என்னென்னலாம் உருவாக்கலாம், தயாரிக்கலாம், எப்படியெல்லாம் அதை வந்து இவங்களுக்கு சாதகமா அந்த பொருட்களை பயன்படுத்தலாங்கிறது வந்து இவங்களுக்கு தான் தெரியும். அதான் தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா மரம் இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குதுன்னு போயிடுவோம். அவங்களுக்கு வந்து இது வந்து பால் கொடி, இதை வந்து கட்டு கம்பிக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம கட்டைக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கரையான் பிடிக்காது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மோலில் கட்டுறோம் இல்லையாண்ணா, அதில் என்ன கம்பி, ஸ்டே கம்பி சொல்லுவோம். ஆமாங்க, அது மாதிரி ஒரு கொடி தானே அது. அதான் இதை டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க பாருங்க. மண்ணு போட்டாங்க. இந்த வீடு மட்டும்தான் சுத்தம் மண்ணு. இந்த வீடு அப்படி காட்டியிருக்காங்க. இவங்க போயிட்டாங்களா? இவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு வீடு பாருங்க. எல்லாம் சிவராத்திரி கோயில் போயிட்டாங்க சார். உங்களுக்கு குளிக்கிறதுக்குள்ள பாத்ரூம் வந்து வச்சுக்கிறீங்க, வேற உங்களுக்கு இல்லை சார், நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம தேவைகளுக்கு கட்டியிருக்காங்களே தானே. உங்களுக்கு குளிக்க பாத்ரூமுக்கு எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதா, நம்மளே கட்டி வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் பாத்ரூம் இல்லையாங்கண்ணா? இந்த செவுரு கட்டியிருக்கீங்களா? ஆமாம், இது கட்டி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. காட்டு இயற்கைக்கு போயிடுறாங்க. சரி. அது குளிக்கிறதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்கண்ணா? பண்ணுறது மட்டும் போட்டாங்க. இந்த அரையூரில் வந்து 5 வீடு இப்போதைக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. 5 வீடு கட்டுவாங்க. மீதி எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படியே வரும். இல்லை, நீ வர்ற வீடுலாம் மொத்தம் வந்துடும் சார். மொத்தம் வந்துடும். இப்போ மோடி திட்டம்னு சொல்கிறதுல ஆமாம், அந்த வீடுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ரேட்டுக்கு கம்மி, எப்படின்னா 2.5 லட்சம் தான். அது கட்ட முடியாது. எப்படின்னா அதை பேஸ்மெண்ட்டை ஏற்றி நம்ம கல்லை தான் ஏற்ற முடியும். அப்புறம் அதுக்கு மேலே 2 லட்சத்துக்கு இல்லைங்க, பொருள்லாம் கொண்டு வரதுக்கு கட்டுமான பொருள் எப்படி கொண்டு வருவீங்க? தூக்கிட்டு தான் வரணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்னு வச்சு இங்கேருந்து நம்ம ஒரு வீட்டுக்காரங்க ஒரு ரேட்டு பேசி ஒரு 10 பசங்க ரெடி பண்ணி இவங்க தூக்கி அது வந்து உங்கள் செலவில் நீங்கள் பண்ணிக்கணும். ஆமாம்,
மீதி அவங்க வந்து கான்ட்ராக்ட் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 2 லட்சம் அளவு தான் நீங்கள் கட்டுவீங்க. அதுக்கு மேலே உங்கள் கையிலேருந்து நீங்கள் போடுவீங்க. நீங்கள் ஒரு 50,000 போடுவீங்க. இப்போ ஒரு 10 வீடுங்கும் போது எவ்வளோ போட முடியும்? மேலேருந்து அங்கேருந்து கடத்தி கொண்டு வர கூலியே உங்களுக்கு நல்ல பெருமளவு செலவாயிருங்களே. ஆள் கூலி தாங்க அதேதான் பிரச்சனை. இப்போ அங்கே கடத்து கூலி தான் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை. எப்படின்னா இப்போ நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னா நான் சொல்கிறேன் 10 வீடு எடுத்தால் தான் நம்மளுக்கு லாபங்கிறது. இதில் ஒரு 2 லட்சம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் செய்கிற கூலி அது லாபம் கிடைக்கும். மீதி உங்களுக்கு அரசாங்கம் 2.5 லட்சம் கொடுக்குறாங்க. ஆமாம், அதில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கணும். ஆனால் இந்த ஆட்களை அங்கேருந்து பொருட்களெல்லாம் கொண்டு வர கூலியெல்லாம் சேர்த்து எல்லாம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு தான் போட முடியும். ஆமாம் சார், இது மிச்சத்தை நீங்கள் கையிலேருந்து போட்டுக்கணும். நீங்கள் கணக்கே பண்ணி நீங்களே பண்ணி பாருங்க. இல்லை உண்மைதான். பிளெயின்ஸில் என்ன ஒரு கணக்கோ அதே கணக்கில் கொடுத்துட்றாங்க. இந்த வீடெல்லாம் அதுவே இடிஞ்சதுங்களா இல்லை யானை அந்த மாதிரி ஏதாவது? இல்லைண்ணா அது பழைய காலத்து வீடு. பழைய காலத்து வீடு அது அப்படியே இடிஞ்சிருச்சு. சரி சரி அவங்க அப்பா இருந்த வீடு வந்துட்டு சரி சரி இவங்க அப்பா. பையன் இருக்கான். சரி சரி சரி. அப்பா இறந்துட்டார். ஓ சரி சரி. லட்சுமி நஞ்சன் ஆனால் இந்த மூங்கில்லாம் இப்போ நீங்கள் வெட்டி வச்சுருக்கிறீங்க. இந்த மூங்கில் வந்து இப்போ வெட்டி நம்ம வீடு கட்டுறோம். இப்போ கட்டுறதுக்கு அந்த மாதிரி கட்டுறதுக்காக இதை வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் பாருங்க. பையன் வீடு தான் பாருங்க. ம் எதுங்க இதை ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேங்கண்ணா. ஏன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு மூங்கில் வெட்டி வச்சுருக்கீங்க. அதான் பாருங்க. இது வீடு கட்டுறதுனா இப்படி பிரிக்கும் போது இருங்க நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன். இது கோடல் இருக்கா? சரி சரிங்க. ஒரு மூங்கில் உருட்டையாக இருக்கும் இப்படி. உருண்டையாக இருக்க மூங்கில் பிரித்து இருங்க. இந்த மூங்கில் இருக்கா? அதான் அதாங்க. இது ஒவ்வொரு தட்டா பிரிக்கும். இப்படி கொத்தணும் சரிங்களா? ஓ அப்போ இது பிரிஞ்சு எப்படின்னா அந்த மூங்கில வந்து தட்டணுங்க. இப்போ நம்ம வந்து சுற்றில வச்சுலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி பச்சையாக இருக்கும்போது தட்டும்போது இப்படி ஒவ்வொரு தட்டா பிரிச்சுட்டு சென்டர் கிழிச்சோம்னா இப்படி ஆகும். இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டா சீட்டு மாதிரி இந்த மாதிரி. இப்போ நம்மளதில் என்ன பண்ணுவானாங்க, கத்தி வச்சு 4-5 இப்படி கட் பண்ணுவாங்க. இவங்க அதை அப்படியே கொத்தி கொத்தி இப்படி ஒரு ஷீட்டு மாதிரியே பண்ணிடுறாங்க. லைட்டாக பிரித்து இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டா சீட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. போட்டு மேலே போட்டுக்கிறீங்க. மேலே போகிறதுனா நம்ம ஒரு சைடுல எல்லா பக்கம் தான் இந்த இதில் கட்டியிருக்காங்க. சரிடா நான் இங்கே வாங்க. இங்கே இருக்கு பாருங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்துறேங்க. கோயம்புத்தூருங்க. ஆமாம் ஆமாங்க. இல்லைங்க, சும்மா இந்த வீடியோலாம் கிராமங்களுக்குலாம் வந்து வீடியோலாம் எடுத்து போடுவாங்க. அதனால் சரி அப்படியே எங்கள் காக்கா குண்டு இப்படிலாம் கிராமங்களை பார்த்தேங்க. பேருங்க நீலகிரி. ஏது நீலகிரி ஸ்டேட் உதகமண்டலம் தான். இந்த அப்படியே நீலகிரி அப்படியே பேராக வச்சுருக்காரு. ஏங்க இது எத்தனை வருஷமா இங்கே நீங்கள் இப்போ வந்து எத்தனை வருஷமா இருக்கலாம்? ஒரு தோராயம் தாத்தா காலத்துலேருந்து இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்க. முன்னே எத்தனை தலைமுறை இருக்காங்க அதான். அதனால் காட்டிலனாலும் அமைதியாக ஒரு வாழ்க்கை. இல்லைங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லைங்க. இந்த மாதிரி மூங்கில வச்சு இது மூலிகை ஸ்மெல்லு, அந்த தைலத்தோட வாசனை அது நல்லா சார். ஆடத்தோட இருக்குது. ஆடத்தோட தான் ஆடத்தோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடத்தோட இலை, ஆடத்தோட இலை அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. கசாய் வச்சு சாப்பிட்டா சளி இருமலுக்கு போகும்னு சொல்லி. சரி சரி. சும்மா அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓ இதுதான் கடைசி வீடுங்களா இல்லை நீ வீடு இருக்கீங்களா? இன்னும் வீடு அதுக்கு கீழே இருக்குங்க. சரி சரி சரி. அதான் அதில் 10-18 வீடு இங்கே கீழே போனீங்கன்னா வாழைக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு அங்கே ஒரு 4-5 வீடு இருக்கு. சரி 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 சரி. அப்போ இப்படி போய் அப்படி உள்ளே போகணும். ஓ நடக்க முடியாது. இல்லை போதுங்க. இந்த மாதிரி கிராமங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே இன்னும் கீழே டவுனில் இறங்குது. இங்கேயும் சில குரோட்டன் செடிஸ் வச்சுருக்காங்க, அழகு செடி நல்லா இருக்கு. சொல்லப்போனால் இவங்க வந்து அப்பத்துலேருந்தே நீங்கள் சொல்கிற மாதிரி தற்சார்பு தான். மருத்துவத்துக்கு இதுனாலும் சரி, வீடு கட்டுறதுக்கு பொருட்கள் இவங்க மூங்கிலேருந்து அந்த குச்சியிலேருந்து கம்பியிலேருந்து அந்த இலையிலேயே செய்கிறது எல்லாமே பண்ணி அப்படியே இங்கே ஏன்னா அப்படியே ஒரு இது எல்லாமே அந்த அந்த தலைமுறையாக அப்படியே கடந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம தான் நிறைய விஷயத்த மறந்துட்டோம். 25 வயசாகுது எனக்கு. 25 வயசுனா அப்போ 25 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். எங்கள் அப்பா வந்து இது ஊரை வளர்த்திட்டார். உங்களுக்கு 25 ஆச்சுங்களா? ஆமாம். சரி. அப்போ வந்து இனி வந்து எனக்கு 26 வயசு நடக்கும். அப்போ எங்களுக்கு அனுபவத்தில் வந்து எங்கள் அப்பா இவங்க பெரியவங்க வளர்த்தி விடுறதா எங்களுக்கு இது ஃபுல்லாகவே இந்த கிராமம் தற்சார்பாகவே இருக்கிறது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஒரு மாதிரி இல்லை இங்கே கீழே விழுந்த இலையெல்லாம் எடுத்து பற்ற வச்சுருக்காங்க. மருந்து ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதான் நம்ம சொன்னோம்ல அந்த பூச்சம்
அந்த மூலிகை மருந்து அதோட இலை இங்கே ஊற்றி போட்டு அதான் எல்லாம் அது எப்படின்னா எல்லாமே இந்த டைமில் காற்றுல நிறையா இது வரணும். எந்த மாதிரி தெரியுங்களா இருக்குது நம்ம இந்த சித்த வைத்தியசாலையில் கட்டு போடுறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுப்பாங்களா? ஆமாம் அந்த எண்ணெயோட வாடை மாதிரி இருக்குது. அந்த சோப்போட இதோட அதான் பாருங்கள், இதுதான் சோப்போட இது. காய் தானே இது சோப்பு காய். இது இது நீங்கள் தலையில் எடுத்துக்கிட்டாங்க 10 காய் தலையில் இல்லை இது என்ன பண்ணுறதுங்க? இது சும்மா அப்படியே சார். ஓ இதை எடுத்து அப்படியே இதை தேய்ச்சி குளிச்சுக்குவீங்களா நீங்கள்? அரைக்கணும். அரைச்சிட்டு உங்கள் தலையில் பூசினா அந்த இதெல்லாம் வராது, பொடுகெல்லாம் வராது. ஓ இவங்களோட சோப்பு இது சோப்பு. இதை வந்து சோப்பா அந்த காலத்தில் பெரியவங்க அதை தான் வச்சு குளிச்சுருக்காங்க. அதான் இதை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சா சோப்பு, இந்த இலை எடுத்து போட்டால் இவங்களுக்கு வந்து அது ஒரு மூலிகை இது. ஆமாம். இது ஒரு வீடு. வரேங்கண்ணா. இது ஆள் இல்லைங்களாண்ணா? இருக்காங்க. இது மட்டும் தகரம் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வீடு இல்லைங்களா? இல்லைண்ணா வாங்க, இது கொட்டகை. சரி நீங்கள்லாம் வந்து அடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அடைச்சி உள்ளே வச்சுருதுக்கா? சரி வச்சுருங்க. குட்டி குட்டி வீடாக இருக்குது பாருங்க. அந்த வீடெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க. ஓ இது இல்லையா? அதில் ஒன்றுமே இல்லைங்க. வரேன். வணக்கங்கண்ணா. இவர் தான் ஊர் தலைவர். நீங்கள் தாங்களா? சரிங்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்க? ரங்கசாமி. சரி. இந்த ஊரோடைய ஏதாவது வரலாறு அந்த மாதிரி ஏதாவது? சரி உட்காருங்க. சரி ஓகே. அதாவது எத்தனை தலைமுறைகளாக இருக்கீங்க இங்கே வந்து? தேங்க்ஸ்மா. எங்கள் தாத்தா காலத்தில். சரி. வாங்க. பைப் வச்சு லைன் எடுத்து அப்படியே போட்டுருக்கீங்க. அது ஆற்றுல எல்லாம் சேராது, ஆறு தண்ணி சேராது. ஊற்று சோலையிலேருந்து அப்படியே உருவாகி வரும். உருவாகி வரும். தேவையான அளவுக்கு பிடிச்சிக்குவீங்க. உங்கள் சின்டெக்ஸ் மீதி அப்படியே இது போயிருக்கு. மீறி பூரா காட்டுக்கு போயிடும். எப்பவுமே தண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இப்போ வெயிலில் தண்ணி வத்திருச்சுன்னா அந்த இடத்துல அது கொஞ்சம் வராது சார். எப்போவுமே நம்ம செலவு கலவை பண்ணுறோம். இப்போ நீங்கள் போய்ங்கிறது எடுத்துகிட்டு வரணுங்க. பக்கமாக இருக்குங்களா தூரங்களா? இல்லைங்க, அது 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் வருங்க. 3 கிலோமீட்டர் போகணுங்களா? ஆமாம். அந்த மலைக்கு எதில் போகிறீங்க? நடந்தே போகிறீங்க? மலைக்கு பைப்பு வந்துட்டு இருக்குங்க. அதான் ஜாயிண்ட்டை வந்து எருமையாக ஆணையாக உடச்சிச்சுன்னா போகணும். ஆமாம். அப்போ போய் அதை ஜாயின் பண்ணி லப்பரில் போட்டு கட்டிட்டு வந்துடுறோம். அதான். இப்படி தான் செய்யும். ஆனால் இங்கே தண்ணி எது வரைக்கும் வருதுங்க? வீடு வரைக்குமே தண்ணி வருது. வீடு வரைக்கும் வருது. இது இந்த ஹவுஸில் போய் ஏறிக்கும். ஓ சரி. இதுதாங்க உங்கள் வீடு. இந்த லாஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா சார்? அதுக்குள்ளே டீ விட்டு வாங்க. டீ வேண்டாங்க. டீ வேண்டாங்கண்ணா. சரி வாங்க. இந்த 2 வீடு மட்டும் காமிச்சிடும். சரி போலாம். தலைவர் வீடு. பேருங்க ரங்கசாமி. கேட்டேன் ரங்கசாமி. இந்த அரையூர் தலைவர் ஐயா ரங்கசாமி. மணிமேல ஆக போய் காணிக்கு ஊரில் தானே வந்திருப்பாங்க உங்களுக்கு? இல்லைங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இல்லை இதெல்லாம் அவங்களோட பேரம். ஓ அப்படிங்களா? இல்லை இங்கே தான் இருக்காங்க. அதை நம்ம முன்னாடி டெய்லி ஸ்கூல் போகிறாங்க. அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு லீவு. சரி அதனால வீட்டில் எல்லோரும் இத்தனை பேர் இருக்காங்க. சரி வாங்கண்ணா. அது இங்கே ஒரு 2 வீடு. இது நாள் இல்லைங்களா? இது நாள் இல்லை. என்னுடைய வீடு நான் சபை காலத்தில் இங்கே இல்லைண்ணா. இது வீடு இருந்துச்சு. ரொம்ப காலம் ஆச்சு சார். பார்க்க தெரியும். நான் இங்கே ஒரு 5 வீடு. சரி பேசிட்டு வாங்க. அவங்க அக்கா ஸோ தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களை சுற்றி அப்படியே தற்சார்பாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே இதுதான் அவங்களுடைய கிச்சன். ஸோ டிவி இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த மூங்கில்லையே வச்சுருக்காங்க பாருங்கள். ஏங்கன்னா ஒரு 5 வீடு சாங்ஷன் ஆச்சுன்னீங்கள, அது எந்த இடத்துக்கு இல்லைங்கண்ணா? ஆமாங்க. ஓ அந்த பேஸ்மெண்ட் போட்டதெல்லாம் வர்றது. சரி. சரிங்க, நம்ம அப்படியே அடுத்தது போய் பார்ப்போம். ஏங்க இந்த வீடெல்லாம் வந்து இவங்களே கீழே இருந்து எடுத்து கொண்டாந்து கட்டின பழைய வீடுகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடு அப்படின்றது என்னங்க? டால்ஃபின் ஹவுஸ் இல்லையா?
பார்க்க இளநிக்கு அப்பா ஆமாங்க இங்க பாருங்க ஒன்றுமே தெரிலைங்க. இங்கே தான் கரெக்டாக டால்ஃபின் ஹவுஸ் இருக்குது. ஒன்றுமே தெரில. என்கிட்ட இந்த வீடெல்லாம் பாருங்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்த செம்மண் வீடு. உள்ளேலாம் போனால் இடிஞ்சே விழுந்துட மாட்டிருக்குங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வீடுகள் இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரும் போகாதீங்க, எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும். அப்பா இங்கே பாருங்கள் அவங்க வாழ்ந்த எத்தனையோ இது அப்படி அப்படியே போட்டு போயிருக்காங்க பாருங்கள். அப்பா பாருங்க. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நான் நின்னா இது கரெக்டாக இருக்குது. அப்போ என்னோடய ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இப்படி கீழே குமிஞ்சே தான் நடக்கணும் போல இந்த வீட்டில். இந்த வீடு மட்டும் புதுசாக இருக்குது. யாரோட வீடு? ஃபாரினில் இருக்காரா? சிஆர்பிஎஃப்ல வந்துட்டு போலீஸாக இருந்தாப்புல. ஓ சிஆர்எஃப் இந்த போலீஸ் இது இருக்கு இல்லைங்க, அதில் வந்து இருந்திருக்காராமாங்க. ஆமாம் இருந்தாரு. சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. சின்ன வயசுல அவர் எங்கள் வேலைக்காக கூட பிறந்த அண்ணன் உங்கள் கூட பிறந்த அண்ணாங்களா? சரி சரி சரிங்க. அவர் சொந்த காசுலேயே எல்லாம் கட்டிட்டார். கட்டாப்புல நீங்கள் எது லெவல் தூசே தான் வேணுமா பண்ணி தரணும். இருக்காங்களா வீட்டில்? இல்லை வீட்டில் பேட் பிள்ளை வந்து பையன் வந்து அங்கே பாருங்க போட்டோ கல்யாணம் போட்டோ அப்படியா? ஓ ஆமாம் ஆமாம். ஃபார்மசிஸ்ட் படிச்சுக்காப்புல. சரி 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 சரி. பேட் பிள்ளை வந்துட்டு ஊருக்கு போயிட்டார். இங்கே இங்கே வருங்க கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வருஷங்கள் சொல்லணும் அப்படின்னு அதில் பல வருஷங்கள் இருக்குங்க. விற்று போகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே கீழே கொஞ்சம் குமிஞ்சு போகிற மாதிரி தாங்க இருக்குது. படிப்பு ஃபுல்லாக அப்படி கீழே குமிஞ்சு தர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பார்க்க பாருங்களேன். ஸோ அந்த இதில் பார்க்க வந்திருக்கு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குல்ல. ஏன்னா பார்க்க கூட இடம் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்றீங்களா? ஓகே, சிலர் சொல்லுவாங்க, சிலருக்கு அது பிடிச்சிருக்கோன்னு அவங்க எந்த மாதிரி தற்சார்பான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள் இருக்குது. கரெக்டாக அந்த பாருங்கள் அந்த இடத்துல அந்த இறக்கத்தில் கரெக்டாக இருக்குது. அதை தாண்டி போனோம்னா கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு தடுப்புமே இல்லாமல் வச்சுருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது இங்கே, நல்லா பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த எட்ஜு. இதை தாண்டி போனீங்கன்னா அடுத்தது வந்து தடுப்பே இல்லாமல் கீழே தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது கீழே நம்ம கிராஸ் பண்ணி போவேணா, ஏன்னா நம்மளுக்கு அந்த தைல வாசம் அடிச்சுட்டே இருக்குதுங்க. வேறு மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஒரு மாதிரி மூலிகை சார்ந்த ஒரு ஏரியா மாதிரியே இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆனால் சூப்பர் சூப்பர். சரிங்க, இதோட வந்து அரையூர் அப்படின்ற கிராமம் வந்து இதோட முடியுது. ஸோ அடுத்து ஏங்கண்ணா அங்கே லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்கு இல்லைங்க, உங்கள் அண்ணா வீடுங்களா? அதுக்கு அந்த பக்கம் தடுப்பு எதுவுமே இல்லைங்க, பள்ளத்தாக்குங்களா அந்த பக்கம்? இல்லைண்ணா மட்டமான பூமிங்க. இல்லை இவங்க வீடு இருக்கிறது மட்டமாக இருக்குங்க, அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் சரிவா லைட்டு இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் சரிவா இருக்குது. இங்கே பார்க்குறது பயமாக இருக்குது. இல்லைண்ணா காப்பி சரி சரி இது மாதிரி பார்க்க தென்னை இருக்கு பாருங்க. இது மாதிரி அதான் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சரி இதே மாதிரி தான் கட்டில் மட்டும் ஆகிட்டா தெரியும். அதான் சாப்பிட கூட இல்லைங்க. இல்லைண்ணா சாப்பாடுலாம் வச்சுருக்கோம். அவங்க சொல்லிட்டு கேளுங்க, அந்த அன்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. நாளைக்கு நாங்கள் அது அத்தி மரங்களா? என்னது அது? ஆமாம் அத்தி மரம் அத்தி தானேங்க. ஆமாம் எல்லாமே இங்கே விளையுது. ஆனால் நீங்கள் விவசாயம் அப்படின்றத என்ன பண்ணுறீங்க? இது எஸ்டேட் மட்டும்தான் போகிறீங்க நீங்கள்? உங்கள் இடத்துல வாழை போட்டிருக்கோம். வாழை அப்புறம் நமக்கு தேவையான பொருள் மட்டும் நம்மளே போட்டுக்கலாம். டோட்டலாகவே தற்சார்பாக தான் இருக்கீங்க. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தண்ணி வசதி மட்டும், தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை போனால் ரொம்ப வந்துட்டு நம்ம ஏரியா வந்து ஈஸியான ஏரியா. அதான் போகலாம் நண்பர். யானைங்கிறது இங்கே வந்து வர்றதில்லை. ஊருக்குள்ளே வர்றதில்லை, ஆனால் சுற்றி இருக்குது யானைலாம். ஏரியா ஃபுல்லாக சுற்றி நம்ம ஏரியாவுக்கு வர்றது. அதான் சரிங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ இதோட இந்த அரையூர் அப்படின்றது முடியுது. ஸோ இது ஃபுல்லாகவே படுபயங்கரமாக இருந்திருக்கும். இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த vlog எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டேக் கேர், பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.